ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் எஸ்கேடி ஸ்டிச்சிங் அண்ட் சோப் மேக்கிங். இப்போ நான் என்ன எரிச்சிட்ருக்கேன் அப்படின்னா, சிரட்டையை தான் நான் எரிச்சிட்ருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த சிரட்டை நல்லா எரிஞ்ச பிறகு இதோட கறி துண்டுகளை தான் நம்ம சார்கோல் சோப்புக்கு வந்து பயன்படுத்த போகிறோம். 500 mlக்கு வந்துட்டு நான் ஆயில் வந்து எடுத்துட்டேன். அந்த ஆயிலோட நம்ம இந்த சார்கோல் பொடியவும் நான் மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஆயிலில் நான் என்னென்ன எடுத்திருக்கேன் அப்படின்னா, 400 கிராம் கோகனட் ஆயில், 25 கிராம் பாம் ஆயில், 25 கிராம் ரைஸ் பிராண்ட் ஆயில், 25 கிராம் கேஸ்ட்ரோ ஆயில், 25 கிராம் பட்ரு வந்து இதில் நம்ம சேர்த்துருக்கோம். நீங்கள் பட்ரு வந்து அதிகமாக சேர்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் ஆயில்ஸை வந்து நீங்கள் கம்மி பண்ணிக்கலாம். பொதுவாக நான் எப்போயுமே என்னோடய வீடியோவில் நான் சொல்கிறது, ஹார்ட் ஆயில் நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணுறோம் இல்லையா, தேங்காய் எண்ணெய் வந்து ஹார்ட் ஆயில் தான். ஸோ ஹார்ட் ஆயில் நம்ம யூஸ் பண்ணுறப்ப பாம் ஆயில் வந்து நம்ம அதிகமாக யூஸ் பண்ணக்கூடாது. பாம் ஆயிலில் நம்ம செய்கிற இந்த ஹோம்மேட் சோப்பு வந்து பார்த்திங்கன்னா பிசு தன்மை இருக்கும். ஆனால் கோகனட் ஆயிலில் நம்ம செய்கிற சோப்பு வந்து பிசு தன்மை எதுவுமே இருக்காது. ரொம்ப அருமையாக இருக்கும். முகத்துக்கு ரொம்ப அழகாக பொலிவு தரக்கூடியது கோகனட் ஆயிலில் செய்கிற சோப்பு. இப்போ வந்துட்டு நான் லேயும் வந்து மிக்ஸ் பண்ணிட்டேன். லே வந்து நம்ம ஊற்றினோன்னே கொஞ்சம் கருப்பாக இருந்த அந்த கலர் வந்து பார்த்திங்கன்னா கலர் வந்து நம்மளுக்கு சேஞ்ச் ஆகிரும். இப்போ வந்து நான் பார்க்குறப்ப எனக்கே வந்துட்டு சாம்பல் கலரில் இருந்த மாதிரி இருந்தது. ஆனால் நம்மளுக்கு டைமிங் ஆக ஆக வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நம்மளுக்கு அப்படியே கலர் வந்து பிளாக் கலர் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிச்சு. இதை நல்லா நம்ம வந்துட்டு லேயோடு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் 500 கிராம் ஆயில் வந்து நான் எடுத்தனால 80 கிராம் அளவுக்கு நான் வந்து காஸ்டிக் சோடா வந்து எடுத்திருந்தேன். அதில் ஒரு 175 கிராம் வந்து வாட்ரு வந்து நான் டிஎம் வாட்ரு வந்து நான் மிக்ஸ் பண்ணியிருந்தேன். இப்போ லேயை நல்லா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் அழகாக நம்மளுக்கு ஆயிலோட மிக்ஸ் ஆகி அது நல்லா நம்மளுக்கு கெட்டித்தன்மை வந்துடும். நம்மளுக்கு இந்த பதம் வந்து கண்டிப்பாக வரணும். அதாவது ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு தண்ணி மாதிரி இருக்கும், அதுக்கப்புறம் கொஞ்சம் திக்னஸ் கொடுக்கும், அதுக்கப்புறம் 3வது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நம்மளுக்கு அதிகமாக இந்த மாதிரி திக்னஸ் கொடுக்குறப்ப நம்ம மோல்டில் நம்ம ஊற்றிடணும். இதுக்கு மேலே அதிகமாக திக்னஸ் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம மோல்டில் ஊற்றுறதுக்கு வரவே வராது. அது மட்டும் இல்லை, சோப்பு எல்லாமே நம்மளுக்கு சொதப்பிடும். நான் எப்போயுமே என்னோடய வீடியோவில் நான் சொல்கிறது அதுதான். நம்ம மிக்ஸ் பண்ணுற ப்ராசஸ் தான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அது மட்டும் இல்லை, ஆயிலாக இருக்கட்டும், நம்ம வாட்ரு எவ்வளோ எடுக்கிறோம் அப்படிங்கிறது கூட நம்மளுக்கு ரொம்ப முக்கியம்தான். வாட்ரு கூடினாலும் நம்மளுக்கு ப்ராப்ளம் தான், ஆயில் வந்து கூடினாலும் நம்மளுக்கு ப்ராப்ளம் தான். ஸோ அதனால் அளவுகள் எப்போயுமே நம்மளுக்கு சரியாக இருக்கணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் எனக்கு வந்துட்டு கொஞ்சம் திக்காகட்டும்னு சொல்லி நான் மிக்ஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். சரியான பதத்துக்கு வந்தவுடன் நான் மோல்டில் வந்து ஊற்றிட்டேன். நம்ம வேகமாக மோல்டில் நம்ம ஊற்றிடணும், இல்லைன்னா டைம் ஆக ஆக பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரொம்ப கெட்டித்தன்மையாயிரும். அப்போ இந்த லிக்விட் தன்மை நம்மளுக்கு போயிடும். நம்ம ஊற்றுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்குது பாருங்களேன். இப்போ கொஞ்சம் கெட்டியாயிடுச்சு அப்படின்னா நம்மளுக்கு இந்த மாதிரி ஊற்ற வந்து வராது. ஸோ அதுதான் நம்ம கவனமாக நம்ம பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் நான் 500 mlக்கு வந்துட்டு பாதாம் பருப்பில் சோப்பு வந்து நம்ம வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன். பாதாம் பருப்போடு நான் ஸ்பெஷலாக இன்றைக்கி என்ன ஆட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, உளுந்தும் ரைஸும் ஊற வச்சு அரைச்சி எடுத்து வச்சு, பாதாம் பருப்பு நம்ம வந்துட்டு நல்லா அரைச்சிட்டு அதோடு வந்து உளுந்தையும் ரைஸையும் நம்ம அரைச்சிட்டு அதுக்கப்புறம் ஆயிலோடு நான் மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். நம்ம எப்படி வந்து சார்கோல் சோப்பு அளவுகள்லாம் நம்ம எப்படி எடுத்தோமோ அதே சேம் அளவு தான் இந்த பாதாம் பருப்பு அண்டு ரைஸு உளுந்து கலந்த இந்த சோப்புக்கும் நான் அளவுகள் வந்து எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் நான் லேயவும் இதில் நான் வந்து மிக்ஸ் பண்ணிட்டேன். நம்மளுக்கு ஒரு சரியான பதம் வர வரைக்கும் நான் வந்து மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். இந்த சோப்பு வந்து பார்த்திங்கன்னா முகத்துக்கு ரொம்ப அழகு தரக்கூடியது, அருமையாக இருக்கும். ஆல்ரெடி வந்துட்டு இந்த சோப்பு வந்து என்னோடய ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். சில பேர் வந்து பாதாம் பருப்போட முல்தானி மெட்டி வந்து மிக்ஸ் பண்ணியும் வந்து கேட்குறாங்க. சில பேர் வந்து பாசி பயிரும் அதுக்கப்புறம் பாதாம் பருப்பும் கலந்த மாதிரியும் சோப்பு வந்து கேட்குறாங்க. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ரைஸ் அண்டு உளுந்து
அதுக்கப்புறம் வந்து பாதாம் பருப்பு 3யுமே நம்ம மிக்ஸ் பண்ணி சோப்பு வந்து கேட்டிருந்தனால இப்போ அந்த சோப்பையும் நான் வந்து ரெடி பண்ணிட்டேன். நம்ம 1/2 kgக்கு தான் இந்த சோப்பு வந்து ரெடி பண்ணியிருக்கோம். இந்த சோப்பு எல்லாமே நான் மோல்டில் வந்து ஊற்றி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இதெல்லாம் நம்மளுக்கு காயட்டும். காயிறப்ப நான் வீடியோ எடுத்து உங்களோட இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ண போகிறேன். பொதுவாக இந்த மாதிரி ஹேண்ட்மேடு சோப்பு வந்து நம்ம கோகோனட் ஆயிலில் நம்ம செய்கிறப்ப சோப்பு ரொம்ப அருமையாக வரும். சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த மிக்சிங் ப்ராசஸ் தான் வந்துட்டு நம்மளுக்கு சரியாக வராது. மிக்சிங் ப்ராசஸ் சரியாக இல்லை அப்படின்னா நம்மளுக்கு எவ்வளோ தான் நம்ம சோப்பில் வந்து நம்ம நிறையா திங்ஸ் நம்ம ஆட் பண்ணாலும் ப்ராசஸ் வந்து சரியில்லை அப்படின்னா நம்மளுக்கு சோப்பு சரியாகவே வராது. ஸோ நான் எப்போயுமே சொல்கிறது தான், அப்புறம் எல்லாமே நம்மளுக்கு வந்து வேஸ்ட்டாக போயிடும். இப்போ நம்மளுக்கு இந்த சோப்பு வந்துட்டு இப்போ நான் காலையில் தான் இதை வந்து நான் எடுக்க போகிறேன். இந்த சோப்பு நான் வந்துட்டு தயார் பண்ண நேரம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 9 o'clock இருக்கும் நைட்டு. மோல்டில் நான் ஊற்றிட்டேன். இதில் நம்ம நல்லா கவனித்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், லைட்டாக வந்து ஆயில் வந்து மேலே மிதக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம பாதாம் பருப்புலாம் வந்து நம்ம சோப்பு வந்து செய்கிறப்ப கொஞ்சம் ஆயில் நம்மளுக்கு வெளியில் வரதான் செய்யும். அந்த மாதிரி ஆயில் வரப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, கொஞ்சம் நம்ம பட்டரெலாம் வந்து நம்ம குறைச்சிக்கணும். பட்டர் வந்து நம்ம குறைச்சோம் அப்படின்னா இந்த மாதிரி ஆயில் தன்மைகள்லாம் நம்மளுக்கு சோப்பு வந்து செய்கிறப்ப கொஞ்சம் கம்மியாகும். இப்போ வந்துட்டு நான் சார்கோல் சோப்பை வந்து அடுத்த நாள் தான் எடுக்கிறேன். பாருங்கள், இதில் வந்துட்டு மேலே வந்து நல்லா காஞ்சிருந்தது, அடியில் ஃபுல்லாக வந்துட்டு நம்மளுக்கு இன்னும் வந்து காயலை. இப்போ இந்த மாதிரி நம்மளுக்கு இருக்கிறப்ப ஒரு 1 hourலேயே நம்மளுக்கு வந்து காஞ்சிரும். ஏன்னா அந்த ஈரத்தன்மை வந்து நம்மளுக்கு அடியில் இருக்கும். ஆல்ரெடி வந்து சோப்பு ரொம்ப ஹீட்டாக இருக்கும். நம்ம மோல்டில் ஊற்றுறப்ப அந்த ஹீட்டு தன்மை தான் நம்மளுக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஈரப்பதத்தோடயே நம்மளுக்கு வந்து வச்சுருக்கோம். இதை நம்ம அடுத்த நாள் நம்ம எடுத்து இதை கொஞ்சம் நல்லா காய வச்சோம் அப்படின்னா சோப்பு வந்து சூப்பராக காஞ்சி ரெடி ஆயிரும். ஆனால் கிட்டத்தட்ட நம்ம இந்த சோப்பை வந்துட்டு 45 நாள் வரைக்கும் நல்லா காய வச்சு யூஸ் பண்ணோம் அப்படின்னா இதோட பெனிஃபிட் பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். 35 days கழித்து கூட நம்ம வந்துட்டு pH லெவல் வந்து பார்க்கணும். இது ஃபுல்லாக வந்துட்டு பார்த்திங்கன்னா எனக்கு ஆயில் தான் மேலே கொஞ்சம் இருந்தது. ஸோ இதை நான் அப்படியே வந்துட்டு கொஞ்சம் காற்றோட்டமான இடத்துல வந்து காய வச்சுட்டேன். ஒரு 1 hourல எனக்கு அருமையாக இதெல்லாம் வந்து காஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் நம்ம பாதாம் பருப்பு அண்ட் ரைஸ் உளுந்து கலந்த இந்த சோப்பையுமே நம்ம மோல்டிலேருந்து எடுத்துடலாம். பாருங்கள், எடுக்கிறதுக்கு எவ்வளோ ஈஸியாக வருதுன்னு பாருங்கள். நம்ம கரெக்டான கலவைகள் சரியாக கலக்கலை அப்படின்னா மோல்டிலேருந்து நம்ம சோப்பு எடுக்கிறப்ப கூட நம்மளுக்கு சரியாக வராது. ஸோ அந்த மாதிரி அந்த சோப்புகள் எல்லாத்தையுமே நம்ம, அதாவது வேஸ்ட்டாக போன நம்ம மிக்ஸ் பண்ணுறோம் இல்லையா, அந்த வேஸ்ட்டாக போகிற அது எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நான் கண்டிப்பாக ஒரு வீடியோவில் நான் உங்களோட நான் வந்து ஷேர் பண்ணணும்னு நான் நினச்சிருக்கேன். ஏன்னா நம்ம எதையும் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நம்ம எல்லா ஆயில்ஸையுமே நம்ம வந்து சேர்க்குறோம் இல்லையா. அதனால் வந்துட்டு நம்மளுக்கு மோல்டில் சரியாக ஊற்ற வரலை, ரொம்ப கெட்டித்தன்மை ஆயிடுச்சு அப்படின்னா அதை நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நான் கண்டிப்பாக உங்களோட நான் வந்து ஷேர் பண்ணுறேன். ஏன்னா புதுசாக வந்து சோப்பு கற்றுக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அந்த ப்ராப்ளம் வரும். இப்போ நம்ம இதையுமே நல்ல நிழலில் வந்து நம்ம காய வச்சுக்கலாம். நம்ம ஒரு 500 mlக்கு நம்ம சோப்பு வந்து தயார் பண்ணோம் அப்படின்னா ஒரு 3 மாதத்துக்கு நம்ம தாராளமாக இந்த சோப்பை வந்து பயன்படுத்தலாம். அவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்மளுக்கு. தேங்காய் எண்ணெயில் நம்ம செய்கிற சோப்பு. பொதுவாக இந்த மாதிரி கையில் வந்துட்டு நீங்கள் க்ளவுஸ் போட்டுக்கிறது ரொம்பவே நல்லது. இப்போ இந்த சோப்பில் நல்லா வந்து நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும், இதுலேயுமே நம்மளுக்கு மேலே ஆயில் இருக்குது. நான் அப்போவே சொன்னேன் இல்லையா, பாதாம் பருப்பு நம்ம சோப்பு செய்கிறப்ப கண்டிப்பாக ஆயில் வந்து நம்மளுக்கு வரும். அப்போ நம்ம வந்துட்டு கொஞ்சம் ஆயில்ஸை வந்து நம்ம கம்மி பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு சோப்பு ரொம்ப சூப்பராக வரும். பாதாம் பருப்பு சோப்பும் நம்மளுக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு. சார்கோல் சோப்பும் நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. சார்கோல் சோப்பு பாருங்கள் எவ்வளோ அழகாக காஞ்சி ரெடியாக இருக்குன்னு. அதில் சின்னதாக குட்டி லிட்டில் ஹார்ட்ஸ் வந்து நான் வச்சுருக்கேன். அதில் இந்த சோப்புமே பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டன் வரும், அதையும் கிளிக் பண்ணுங்கள். தொடர்ந்து என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நான் 34 சோப்பு கோகோனட் ஆயிலில் செய்கிறது எப்படி அப்படிங்கிறத நான் வீடியோவில் ஷேர் பண்ணியிருப்பேன். இன்றைக்கி இந்த 2 சோப்பையும் சேர்த்து மொத்தம் 36 சோப்பு. என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.